இப்ப நீங்க போரோத்தம் பிரிக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னாக்கா, போரோத்தம் பிரிக்ஸ் எல்லாராலயும் வச்சு வீடு கட்டவே முடியாது. அதுக்குன்னு ஸ்கில்டு பெர்சன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வச்சு தான் கட்டணும். சில பேர் என்ன பண்றாங்க, போரோத்தம் பிரிக்ஸ் வச்சு கட்டிட்டு அத பிளாஸ்டர்லாம் பண்றாங்க. அது பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. போரோத்தம் பிரிக்ஸ் வச்சு நம்ம பண்றதோட மெயின் அஜெண்டாவே வீடு கூலிங்கா இருக்கும். விச் இஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட்டா இருக்கணும். 2வது ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்ட கண்ட்ரோல் பண்ணணும் தான். அந்த 2 மெயின் அஜெண்டாவும் மைண்ட்ல வைக்காமலே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, போரோத்தம் பிரிக்ஸ் வச்சு வீடு வந்து கட்டிடுறாங்க. அத பிளாஸ்டர் பண்ணிடுறாங்க. அத வந்து காஸ்ட் இன்னும் மிச்சப்படுத்தணுன்றதுக்காக செமி ஸ்கில்டோ, இல்ல அண்டர் ஸ்கில்டு பீப்பிள் வச்சோ வந்து அத வந்து கட்டுறாங்க. அந்த மாரிலாம் வந்து பண்ணாக்கா, அ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டுறதுக்கான ஒரு அவசியமே இல்லாம வந்து போயிடும். அதனால என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறேன்? என்னோட அஜெண்டா என்ன? அதுல என்ன காஸ்ட் வந்து சேவிங் ஆகுது? இந்த எல்லா ஸ்டடியும் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து அதுல வந்து இறங்கணும். ஏன்னா, இப்ப நெறைய ஃப்ளை ஆஷ் இருக்கு, ஏஏசி பிளாக்ஸ் இருக்கு. எல்லா மெட்டீரியலுமே இருக்கு. எந்த மெட்டீரியல் எனக்கு வேணும்? அதனால எனக்கு என்ன யூஸ்ன்றத ஒரு கிளையன்ட்டுக்கோ, இல்ல வீடு கட்டுறவங்களுக்கோ வந்து அவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இறங்குறது பெஸ்ட்டு. ஏதோ ஒரு ஆட பார்த்துட்டு இதில கட்டுனாக்கா வீடு நல்லா கூலிங்கா இருக்கும். கல்லோட விலையே வந்து ரூ. 50 ரூ. 60 தான் வருது. அதனால நான் கட்டுறேன் அப்படின்றது பண்ணக்கூடாது.